നിങ്ങളുടെ സ്നേഹിതനെങ്കിൽ ഹോട്ടൽ കൂട്ടി പോകണം. ഇവിടെ എന്താ ചോറ്? എന്താ ചോറില്ലടി, വെന്ത ചോറടി. நான் உன் கையால ஒரு வேளை கூட சாப்பிடலடி. கையா சாப்பிடுறீங்க? நான் அந்த தரையில் போட்டோம். நீ என்ன பொறுக்கியோ? என்னடி அவன் வரும்போது பொறுக்கி இருக்குன்னு சொல்லாவரி. உன்னை பத்தி நான் ரொம்ப பெருமையா சொல்லியிருக்கேன். நீ என்ன எந்த பெருமையை பழகினது? யாரான அந்த பரதேசி மகன்? பரதேசி மகன் இல்லடி, என்னுடைய பழைய சிநேகிதன், போலீஸ்காரர் மகன். போலீஸ்காரர் மகனெങ്കിൽ எனக்கு இந்த பயமோ? நான் கள்ளியும் இல்ல சப்பாத்தியும் இல்லடி. அடியே, இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவனுக்கு வயிறார சோறு போட்டு என்கிட்ட மரியாதையா நடந்தேன்னா அவன் ஊருக்கு போய் மாமி மச்சாங்கிட்டேனா, அடே இன்னொரு ஜாதி பொண்ணை கட்டிக்கிட்டான்னு சொன்னீங்களே, நீங்க நேர்ல போய் பாருங்கடா. அவ ஒரு அருந்ததி, அவ ஒரு நலாயினி, அவ ஒரு சாவித்திரி. இந்த மூணையும் மொத்தமா அந்த மேரிகிட்ட பாக்கலான்னு உன்னை பத்தி பெருமையா சொல்லுவான். அங்கன வரையினதோ? அதுக்கு நான் என்ன செய்யணும்? சமையல் செய்யணும். சமையல் ஆயி? எந்த ஆயி? மீன் குழம்பு செய்து முட்டை போட்டு. முட்டை போட்டு இல்ல, புடு. அதோட ஒரு ரசம், ஒரு கூட்டு, ரெண்டு அப்பளத்தை சுட்டு போட்டுட்டேன்னா விருந்து முடிஞ்சது. அதோட பரிமாறும் போது பொரியலை பொட்டுன்னு போடாம அப்பளத்தை புடிச்சுக்கோன்னு வீசாம கொஞ்சம் அடக்கமா மரியாதையா செய்யும் செய்யும். அதோட நான் உன் புருஷன் உன்னை அதிகாரம் பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குங்கிறத எடுத்து காட்ட. அடிக்கும் பேசுறதுக்கே பயமா இருக்கு. எங்கடி அடிக்கிறது? சும்மா அவன் முன்னாடி என்னடி குழம்புல உப்பு இல்ல அப்படின்னு பூன்னு துப்புவேன். ஆயாளம் இல்ல அப்பனும் இல்ல, ஒன்ன தாண்டி சும்மா தாண்டி சும்மாதான். உடனே நீ பயந்து நடுங்கி உப்பு போட மறந்துட்டேங்க அப்படின்னு சொல்லணும். உடனே என்னடி சோறு வேகல, நான் இந்த மகளை அப்படின்னு சொல்லுவேன். ஆனா மரியாதை மனசுக்குள்ள இருக்குண்டி. அப்படியா? அப்ப பாரு மேரி மேரி மேரி, உன்னை நான் அதிகாரம் பண்ற மாதிரி பண்ணுவேன். அதுக்கு நீ பயந்து மரியாதை கொடுக்கற மாதிரி கொடுத்தீங்கன்னா அதை பார்த்துட்டு போய் ஊர்ல இருக்கிற மாமன் மச்சாங்கிட்ட அருந்ததி சாவித்திரி நலாயினின்னு குறையும். இடம் மெக்கானிக் அந்த வந்துட்டு இல்ல, அவன் வரும்போது இடம் கிடான்னு கூப்பிடாத. என்னங்க ஏங்க அப்படி கூப்பிடு. என்னங்க പറയും പറയും. ഞാൻ നിങ്ങൾക്ക് 3 ചാൻസ് കൊടുക്കും. அது போதும். 3 തവണയ്ക്ക് മേൽ നീ എന്നെ തിട്ടുമെങ്കിൽ ഞാൻ ഭദ്രകാളി വേഷം പോടും. അറിയോ? அப்ப 3 தடவைக்குள்ள முடிச்சுக்கறணும். பாப்பா பாப்பா வா நண்பா, வா வா வா. அதெல்லாம் அங்கே விட்டு வா வா நண்பா. ஓகே நண்பா, இவ்வளவு அன்பா யாருமே கூப்பிட்டது கூட இல்ல நண்பா. நான் நண்பனாக்கு வீடு எப்படி இருக்கு நண்பா? ஓடா இவ்வளவு சுத்தமா இருக்குது நண்பா. என்னமா வேற ஜாதிக்கார பொண்ண கல்யாணம் பண்ணிட்டேன்னு மாமா மச்சான் ஊர்ல இருக்கிறவன் ஒரு மாதிரியா பேசினானுங்களே, பாத்தியா நண்பா? நண்பா, நான் கல்யாணம் பண்ணிருக்கிறது மகாலட்சுமி. அதனாலதான் வீடு நல்லா இருக்குது, குடும்பமும் நல்லா நடக்குது. மகாலட்சுமி இலைய போடு நண்பா. ஏன் நண்பா மிரட்டாத நண்பா, கோச்சுக்காத நண்பா. இது என்ன கோவத்தை பார்த்த? போல போல பாரு. என்னங்கோ ஏங்கோ அப்பளம் பொரியுதுங்கோ, இப்ப இலை போடுதுங்கோ. ஐயோ ஐயோ, மனைவி மனைவி வார்த்தைக்கு வார்த்தை இங்கோ இங்கோ இங்கோன்னு மரியாதை சும்மா எழ ஓடுது. ஏங்கோ சமையல் ஆயி? அப்ப இலைய போடு. பறக்காது பறக்காது, வரும் வரட்டும் வரும். இது மாதிரி ஒரு தடவை கூட புரிஞ்சதே இல்ல நண்பா. யாரு? என் பொண்டாட்டி தான். என்னமோ வேற ஜாதிக்கார பொண்ணை கட்டிக்கிட்டான் எல்லாரும் பெருசா பேசுறாங்க. கவனிச்சா? இவன் எனக்குன்னு பிறந்த பத்தினி சீதை. என்னங்கோ ஏங்கோ மீன் குழம்புங்க. தாராளம் தாராளம். நண்பா, மீன் குழம்பா இது இல்ல தேன் குழம்பு? என்ன உப்பே இல்ல? உங்க அப்பா விட்டு சொத்தா போகுது, உப்பா கொஞ்சம் அள்ளி போட்டா பொறிக்கு நாய. கோபம் கூடாது நண்பா. இது என்ன பார்த்த? இன்னும் போக போக பாரு. ஒரு தடவை ஆயி. இலைய மாத்திரம். என்னங்கோ ஏங்கோ ക്ഷമിക്കണുங்கோ, உப்பு வேணுமெങ്കിൽ கொண்டு வரும். பணிவே கவனி பணிவே கவனி. பணிவு மட்டுமா நண்பா? என்ன நெறிவு நண்பா? நீ ரொம்ப கவனிக்கிற, சோட்ட கவனி. எந்த நண்பா? அடக்கமான பொண்ண நாயே பேயன்னு சொல்லி விரட்டிடுவ போல் இருக்க. இவனையெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். நீ எதை போட்டாலும் சாப்பிடுவோம். நான் அப்படியா? அப்படி இல்ல நண்பா, நீண்ட நாளாச்சு நல்ல சோறு சாப்பிட்டு. அவனுக்கு அது உப்புப்பா, போட்டாலும் அன்றதா? என்ன நண்பா சாப்பிடாம அப்படி வைக்க? நண்பா நீ அந்து பந்தா மெதுவா சாப்பிடு. இந்த பாரு, இலையில இருக்கிற எது நான் எடுத்துக்க மாட்டேன், நீ மெதுவா சாப்பிடலாம். என்ன பாச்சு? கண்ணா பண்ணா உடஞ்சது.
கல்லா ஏண்டி நான் இந்த மழை என் நண்பன் நான் சோறு திங்க வந்தானா இல்ல கல்ல திங்க வந்தானா அது இருக்கு அவனுக்கு 2 தடவை ஆயி. என்ன நண்பா 2 தடவை ஆகி அது ஒண்ணு இல்ல கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு 2வது தடவை தானே கல்லு வந்திருக்குது அப்படின்னு அதை சொல்றான். போய் கையில இருக்கலாப்பா சாப்பிடு நண்பா தாராளம் வளர்க்கிற வந்தா சாப்பிடு. இது இலை இதை திங்க முடியாது இருக்கட்டும் நண்பா. சத்தியமா சொல்றேன் நண்பா ஏழு சம்சாரம் சாப்பாட்டுல கல்ல போட மாட்டான் தலையில தான் கல்ல போடுவான். என்ன அடக்கம் ஒடுக்கும் இந்த அடக்கமும் ஒடுக்கமும் இந்த நாட்டுல ஒரு பயம் கொண்டாட்டிட்டே இல்ல. நீ பல வீடு ஏறி இறங்கிருக்க நம்ம வீடு சாப்பாடு எப்படி நண்பா நான் சாப்பாட்டையா பார்த்தேன் உன் சம்சாரத்தை எல்லாம் பார்த்தேன் என் சம்சாரம் அதுக்காக அதுக்காக சாப்பிடு. என்ன தைல கொண்டாட மோளை கொண்டாந்துருக்க அது புளிப்பா இருக்குது அறிவு இருக்கா உங்க அப்பா வீட்டு காட்டா போகுது 3 தடவை ஆயி. என்ன நண்பா 3 தடவை ஆகி அது வேற ஒண்ணும் இல்ல 3 தடவை உரம் ஊத்தி முறிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. இவ்வளவு பேசுற உன் சம்சாரத்துக்கிட்ட இருந்து ஒரு கோபம் இருந்தாலும் உன் சம்சாரத்தை வீட்டுல வச்சிருக்க கூடாது நண்பா. பின்ன எங்கேயாவது கோயில்ல வச்சுதான் கும்பிடணும். இது சாப்பிட்டு அப்புறம் அவசரப்படாது மெதுவா மெதுவா எங்க போற எங்க வர என்ன முழுங்கி பையன் என்ன ஆக போகுது நல்லது கேட்டா நாளைக்கு தெரியும். இருக்கு இருக்கு வடிச்சிருவான் இலையில நீ எடுக்கலாமா என்னடி வந்தது இருந்தாலும் இலைய எடுத்துட்டு நீ பார்த்து நீ நிக்கிறேன் அறிவு விட்ட நாள் சோறுங்கியா வைக்க வச்சுக்கிறியா இலைய எடுக்க வேண்டி கழுத கோபம் வேண்டாம் 4ஆம் தடவை ஆயிடா நாயிண்டம். எத்தனையோ சட்டியை ஏந்தரையில் உடைச்சிருக்கா இப்படி மான மாதிரி விழுந்ததில்லை கையில ஒரு பூச்செண்டு தான் பாக்கி இனி பிடிச்சுக்கோ. ഇവൻ നിന്റെ സ്നേഹിതനോ പോലീസുകാരനാകണോ പരദേശിയാണ് ഇനി ആരാണ് പരദേശി ഇവിടെ ഊണ് കളിക്കാൻ വന്നാലോ നിന്റെ കൊടലെടുത്ത് ആവിയൽ കൊണ്ടു. ஆயிரம் தான் நான் உங்க மேல ஆசை வச்சாலும் உங்க எண்ணம் எல்லாம் அந்த ஹேமா மேலதான். வாய் ருசிக்கு ஹோட்டல் சாப்பாடு கிடைச்சாலும் வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கே அது ருசிக்க வேண்டாமா? கிடைக்காததுக்கு ஏன் இப்படி கொட்டாய் விடுறீங்க? கிடைச்சிட்டா சேலஞ்ச் சேலஞ்ச் then both of you இதுதான் நம்ம ஃபைனல் அட்டாம்ப்ட். வீட்டை சுத்தி மரத்த போலீஸ் காவல் இருக்கும் ஜூனியர். காவலை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அந்த வீட்டை பத்தின ரகசியம் பூரா எனக்கு தெரியும். கவியா okay you come here okay கவனம் இருக்கட்டும். கட்டுல தான் ஹேமா படுத்திருப்பா. மிஸ்டர் பிள்ளாய் சார் பங்களாவை சுத்தி போலீஸ் பாரா போட்டுட்டேன். என்ன படிக்கிறீங்க? ராமாயணம் தினம் படிப்பீங்களா? வைகுண்ட ஏகாதேசி சிவராத்திரி அன்னைக்கு கண்ணு முழிக்கிறதுக்காக வேண்டி படிப்பேன். இந்த படுவாய் பம்பாய் மேல் தான் இன்னைக்கு கண்ணு முழிக்க முடியாது வச்சுட்டானே. அவனை நிச்சயமா நான் அரெஸ்ட் பண்ணுவேன். பட் ஒன் திங் சின்ன சந்தேகம். ராமாயணத்துல இல்லீங்களா? என்னுடைய கேஸ்ல ஸ்டேட் அவார்டா சென்ட்ரல் அவார்டான்னு குழப்பமா இருக்கு. இதுல என்ன குழப்பம்? முதல்ல புடிங்க, எந்த அவார்டாவது கிடைக்கும். நீங்க படிங்க, சத்தம் போட்டு படிங்க, நானும் கேக்குறேன். சரிங்க, இது என்ன படிக்கிறது? எனக்கு எல்லாம் மனப்பாடம். சொல்ற கேளுங்களேன். அப்ப சொல்லுங்க. மூக்கறுபட்ட சூர்ப்பனகை அலங்கோலமாக ஓடி வந்து தன் அண்ணன் ராவணனிடம் என்ன சொன்னாள் என்று சொன்னாள். உடனே அந்த மானை துரத்தி கொண்டு ராமச்சந்திரமூர்த்தி போய் அதன் மேல் அம்பை போட அது லட்சுமணாபயம் லட்சுமணாபயம் என்று கத்த அது ராமன் குரலாட்டம் இருக்க சீதை பதறி துடித்து லட்சுமணனை போக சொன்னாள். லட்சுமணன் கோட்டை கிழித்தான். அண்ணி இதை தாண்டி வராதீர்கள் என்று சொல்லி போனார் லட்சுமணன். அந்த சமயம் பார்த்து யார் வந்தா? இன்ஸ்பெக்டர் சார், என்னாச்சு? சீதை பெண் தானே? அதுல என்ன சந்தேகம்? ராமனுடைய மனைவி தானே? அம்மா, சீதை தனியா இருந்ததுனால தானே ராவணன் தூக்கிட்டு போனா.
அந்த இடத்துல அவுட் போஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் இருந்து அங்க இன்ஸ்பெக்டர் சூடாமணி இருந்திருந்தானா ராவணன் தூக்கி இருக்க முடியுமா சார் சீதையே? புராணமே சேஞ்ச் ஆயிருக்கும். ராமாயணத்துல நீங்க அப்படியே லயிச்சு போயிட்டீங்க சார். லயிச்சா? இழஞ்சு போயிட்டேன். அடடே, மணி 5 ஆச்சுங்க. இனிமே அந்த பம்பாய் மெயில் வர்றதாவது உங்க பொண்ணை தூக்கிட்டு போறதாவது அது மட்டும் இல்லைங்க, இந்த இன்ஸ்பெக்டர் சூடாமணி இருக்கிறாருன்னு தெரிஞ்சாலே ஒரு எறும்பு நுழையாது. நீங்க என்ன கருப்புட்டியா வெள்ளமா எறும்பு வர்றதுக்கு? ஏன்பா அம்மா இங்க வரலையா? இங்க வரலையே, அங்கேயும் காணுமே. எங்க போயிருப்பா? என்னங்க பாக்கார வந்து காத்துக்கிட்டு இருக்கானுங்க, தோட்டத்திலயும் அம்மாவை காணோம். உங்க அப்பா எங்கம்மா படுத்திருந்தாங்க? பெட்ரூம்க்கு தான். சார் பெட்ரூமுக்கு வாங்க சார். உங்க பெட்ரூம் நான் எங்க தேடி பாக்க சார். வாங்க வாங்க. நான் இங்கதான் படுத்திருந்தேன், அம்மா இங்கதான் படுத்திருந்தாங்க. ஐயோ, வழக்கமா இங்கதானே படுப்பா, இங்கேயும் காணாமே சார். பதட்டப்படாதீங்க. போயிருக்கணும். என்ன லெட்டர்? பாண்டுரங்கம் பிள்ளை உங்களுக்குத்தான். படிக்க சார், படிக்க சார். என்னது, அவருக்கு லெட்டர் எல்லாம் எழுத தெரியாதே. என்ன பண்ணுவேன், நமக்கு கை ஓடல காலு ஓடல சார். படிக்கட்டுதான். பாண்டுரங்கம் பிள்ளை அவர்களே, உமது மகளை தூக்கி சென்றவன் நானே. ஏற்கனவே எனக்கு தருவதாக சொல்லியிருக்கும் 10 லட்சம் ரூபாயை நீங்கள் தரவில்லை என்றால் உங்கள் மகளை நீங்கள் உயிரோடு பார்க்க முடியாது. இப்படிக்கு பம்பாய் மெயில் 109. மிஸ்டர் பிள்ளை, நம்ம பிளான் சக்சஸ். என்ன சக்சஸ்? பொண்ணதானே தூக்கிட்டு போறேன்னா இப்போ உங்க பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிருக்கான். கவலைப்படாதீங்க. எப்படி சார் பொண்டாட்டி போன ஒரு பாடு கவலைப்படாம இருக்கிறது? நோ நோ, அவன் அங்க பாப்பான். இது பொண்ணு இல்ல அம்மா தான் தெரியும், அனுப்பி வச்சிருவான். கவலைப்படாதீங்க. எனிஹோ, அவனை அரெஸ்ட் பண்ணி நான் அவார்டு வாங்கல. இன்ஸ்பெக்டர் சூடாமணி இல்ல, ஆல் தி கான்ஸ்டபிள்ஸ் ஃபாலோ மீ. அருமை ஏமாவே, சின்ன வயசுல இருந்தே வாழ்க்கையோட டெவலப்மெண்ட அணுவணுவா ரசிச்சதோட கோளாறுதான் இங்க தெரிந்து. கண்ணே ஹேமா, உன் அமுல் பேபி பேசும் அஜந்தா போசும் என்னை அப்படியே பித்தனாக்கி விட்டன. எங்கே என்னை திரும்பி பார்த்து கட்டிப்பிடித்து இச்சென்றோர் முத்தம் கொடு பார்க்கலாம் கண்ணே. அக்கா நீயா உண்மையா போயிட வர்ணிச்சேன். அம்மா உயிரோட இருந்திருந்தா அவளையும் கொண்டு வந்து வர்ணிச்சிருப்பாடா. அயோக்கிய ராஸ்கல். ஆள் மாத்தி கொண்டு வந்து போட்டாங்க. தெரியாதனமா நடந்து போச்சு. தெரியாதனமா உன்னை தம்பியா பெத்தாளே எங்க அம்மா, அவளை சொல்லணும்டா. ஏண்டா இல்ல தூக்கிட்டு வந்தவங்க இருட்டுல கொண்டு வந்து போட்டிருந்தா வெறி பிடிச்ச நாயே, நீ முறந்தவரை நடந்திருந்தா. மை காட், மிஸ்டேக் நடந்து போச்சுக்கா. நீ மனுஷனா பிறந்ததே மிஸ்டேக்குடா. நாயா நரியா பிறக்க வேண்டிய நீ என் தம்பியா வந்து பிறந்த பாரு, அது என் தலையெழுத்துடா, தலையெழுத்து. உன் மகன் மேல நான் எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா? இன்னும் என் மகனை நினைக்கிறேன். அக்கா மேலேயே நியாயம் இல்லாதவன் பொண்டாட்டியை ஒரு நாள் தெருவுல விட்டுட்டு போயிடுவாடா. டேய், நீ செய்யற அக்கிரமத்துக்கெல்லாம் ஆண்டவன் ஒரு நாள் நிச்சயம் உன்னை தண்டிப்பான்டா. நான் வரேன். இருக்கப்பா எப்படிமா தைரியமா இருக்கிறது? உன்னை தூக்கிட்டு போய் 10 லட்சம் கேட்டான். அவளை நிறுத்து பார்த்து எடைக்கேட டபுளா கேட்டான். நான் எங்க அம்மா போவேன்? மீனாட்சி, மீனாட்சி, அடி பாவி, என்ன எப்படி விட்டுட்டு போக உனக்கு மனசு வந்தது? போங்க, நான் காராம போனேனே, என்ன யாராவது தேடி வந்தீங்களா? நானா வந்தேன். நீ போன இடம் எங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனா அந்த பம்பாய் மெயில் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். என்னங்க செய்வா? என்ன தூக்கிட்டு போனது என் தம்பி. உன் தம்பியா? அட பாவி சரதா, நீ சின்ன வயசுல அவனை தூக்கி வளர்த்தி இல்ல, அதுக்கு பதிலா இப்போ உன்னை தூக்கிட்டு போய் வளர்க்கறதுக்காக கொண்டு போயிருக்கிறான். அவன் என்ன சொன்னான் தெரியுமாங்க? கண்ணே பூங்கொடியே, என்ன கட்டி பிடிச்சி முத்தம் கொடு. விவரம் தெரியாத பையன், உன்னை கட்டி பிடிக்க முடியாம தானே நானே உனக்கு முத்தம் கொடுக்காம விட்டுட்டேன். கமிஷனரை பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீங்க போயிட்டு வாங்கப்பா. எப்ப பாரு இவன் இப்படித்தான்.
இந்த அட்டம்ப்ட்ல உங்க ஷீலா நிச்சயமா ஜெயிச்சிட்டா. குட். நம்ம பரம விரோதி அசோக் குடும்பத்தோட கைலாசம் போயிடுவான். கார் கவுந்து இந்நேரம் ஸ்மாஷ். ஹீரா. இது என்ன லைட் ஆஃப் பண்ணிட்டீங்க? கண்ணு தெரியல மண்ணு தெரியல. ஒண்ணு வேணாம், லைட் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஐயோ விராஜி பொண்ணை காணோமே. பணம் போச்சு, என் பொண்ணு போச்சு. ஐயோ என் நினைச்ச புதையல் பணம் போச்சு. இனிமே வெயிட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நம்ம இருக்கிற இடத்தை எதிரிங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு. அவங்க வரத்துக்குள்ள நம்ம கேங்குக்கு பங்கு பிரிச்சு கொடுக்கணும். எடுத்துக்கோங்க. யூ ஆர் கரெக்ட் சீனியர். விசுவாசமா நடந்துட்ட உங்களுக்கு எங்க நன்றி. எங்களை நம்பி வந்த யாருக்கும் நாங்க துரோகம் செஞ்சதே கிடையாது. ஆளுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம், எடுத்துட்டு போங்க. ஜம்பு, இதுல பணத்தை மட்டும் வைக்கிற என் மனசையும் வச்சிருக்கு. நான் இந்த மேப்போட, நீ அந்த ஹேமாவோட கிளியர் ஆயிடு. தேங்க்யூ சீனியர். உங்க எண்ணம் நிச்சயமா நிறைவேறும். All the constables follow me. Yes, sir. Hands up. ஆய், ஆரம்பத்திலிருந்தே உன்னை பாக்குறேன். பொம்பளைய தூக்குறதே உனக்கு வேலையா போச்சு. யாருக்குமே அந்த பொண்ணை கீழே. பம்பாய் மெயில் 109. மெட்ராஸ்ல எங்க சுத்தினாலும் நீ இந்த இன்ஸ்பெக்டர் சூடாமணி கிட்ட சிக்காம இருக்க முடியாது. யார் மேன் இது படுத்திருக்கிறது? இவன் தான் சார் பிரபல கேடி ஜம்பு. மரியாதை இல்லாம படுத்திருக்கிறான். மயக்கத்துல எப்படி சார் மரியாதை வரும்? மயக்கத்தை தெளிய வச்சு மரியாதை கொடுக்க சொல்ல மேன். எஸ் சார். போலீஸ் டிபார்ட்மெண்டா மஜாக்கா? எந்திரியா. Get up. எந்திரியா. Get up. All the constables follow me. Yes sir. Excuse me sir. பயங்கரமான கொள்ளைக்காரன் பம்பாய் மெயில் 109 உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். மை டியூட்டி இஸ் ஓவர். மிஸ்டர் சூடாமணி, பயங்கரமான கொள்ளைக்காரன்னு சொல்றீங்க. ஆனா அவர் கொள்ளையடிச்ச பொருள் எல்லாம் அப்பப்போ போலீஸ்ல ஒப்படைச்சிட்டாரு. வாட்? கொள்ளையடிச்ச பணத்தை எல்லாம் போலீஸ்ல ஒப்படைச்சிட்டாரா? அப்ப என் பி மேப் பணம் எல்லாம் இங்கதான் இருக்குதா? எல்லாம் பத்திரமா இருக்குது. மிஸ்டர் பிள்ளை, உங்கள் புதையல் மேப்பு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தெல்லாம் அரசாங்கத்துக்கு சேரப்போகுது. இந்த நல்ல காரியங்களை சாதிச்சவர் இந்த பயங்கரமான கொள்ளைக்காரர் பம்பாய் மெயில் 109 சொன்னா நீங்க எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். இப்படி பயங்கரமான கொள்ளைக்காரனை உங்க வாயால பாராட்டலாமா சார்? அவர் பாராட்டி பேசல, உண்மையை தான் சொல்றாரு மிஸ்டர் சூடாமணி. முதல்ல நான் யாருங்கிறது தெரிஞ்சுக்கங்க. நம்ம அசோகா பம்பாய் மெயில் சூடாமணி சார். இன்னமா அவரு தெரியல. மிஸ்டர் பாண்டரங்க பிள்ளை, நீங்க பச்சை பிள்ளை. மிஸ்டர் அசோக் தான் பம்பாய் மெயில் எனக்கு தெரியாதா? சும்மா இன்டைரக்டா அப்படி வேலை செஞ்சேன். எப்படியோ புடிச்சிட்டீங்க சார். தம்பி, நீங்க நாட்டுக்கு நல்லது செஞ்ச மாதிரி என் வீட்டுக்கு நல்லதை செஞ்சிருக்கிறீங்க. ஆகையினால என் மக ஹேமாவை உங்களுக்கு பரிசா கொடுக்க போறேன். என் குடும்ப விரோதியை நான் பழிக்க நினைச்சேன். அது மட்டுமல்ல, இந்த நாட்டுக்கே துரோகம் செய்த சமூக விரோதிகளை போலீஸ் இலாக்காவோட உதவியோடு நான் பிடிச்சேன். அதுக்காக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வெரி குட்.